குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சில்க் ஸ்மிதா நடிச்சுட்டு இருக்காங்க. அந்த செட்டியார் பங்களான்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சில்க் ஸ்மிதா சம்மந்தப்பட்ட சீன்ஸ் அவங்க உள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஷகிலாவுடைய அம்மா வந்து ஷகிலா ஷீதல் அக்கா தங்கச்சி 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருது. எனக்கு அப்படியே ஆச்சரியம், என்ன அது ஸ்கூலில் படிக்கிற பசங்க இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கே வராங்க என்ன அப்படின்னு பார்த்தா, அங்கே இருக்க ஆள் கேட்டேன், எதுக்கு இவங்க எதுக்கு வந்திருக்காங்க. சரி இவங்க நடிக்கிறதுக்காக இது பண்ணி கேட்டு இதில் வந்து சில்க்ஸ் மாதிரி தங்கச்சி மாதிரி ஒரு இது வருது, அதேமாதிரி இந்த ஷீதலுக்கும் இதுக்கும் ஒரு ரோல் இருக்குது. அது மாதிரி சொன்னபோது சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அங்கே வரவே இங்கே ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்போ ஷகிலாட்ட சொல்கிறேன், என்னம்மா நீ வந்து படத்தில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கிள் நாங்கள் வந்து படத்தில் நடிக்கலாம்னு சொல்லி இருந்துச்சு, நாங்கள் இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இப்படி வரோம் அப்படின்னு. அதில் வந்து இவங்க 2 பேருமே நடித்தாங்க. ரொம்ப அஃபெக்ட் ஆகி போய் அது அசம்பிளி வரை பேசப்பட்டுச்சு. அசம்பிளி வரை இந்த மேட்டர் பேசப்பட்டு இதனால் மோகன்லால் மம்முட்டி படங்களே அஃபெக்ட் ஆகுது. ஷகிலா படம் ரன்னிங் அஃபெக்ட். ஆமாம் ஷகிலானால ஷகிலா படங்களை பற்றி அசம்பிளியில் பேசினாங்க. பேசி பெரிய லெவலில் பேசப்பட்டு இது வந்து கேரளத்தினுடைய பேரு புகழ் இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்குறதுன்னு ஒன்று. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றியே அதர் மாநிலங்களில் ஏதோ விட்டு படம் எடுக்கிற ஸ்டேட்டுன்ற மாதிரி ஒரு மலையாள படத்தை பற்றி கேவலமான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி விட்டுருச்சுன்றது ஒன்று. ஆனால் நம்ம வந்து இங்கே நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அருமையான படங்கள்லாம் உருவாக்கிட்டு தான் இருக்குது. காவியங்கள்லாம் இங்கே உருவாக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட வெளியே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி கேவலமான கெட்ட பேர் கிடச்சி போச்சு. தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். மம்முட்டி மோகன்லால்னு சீனியர் நடிகர்கள் இருக்கிற திரையுலகம் கேரளா. ஆனால் அதே கேரளாவில் மம்முட்டி படத்துக்கும் மோகன்லால் படத்துக்கும் டஃப் கொடுத்த ஒரு நடிகை இருக்காங்க, அது ஷகிலா. ஷகிலாவோட ஆரம்பம் தமிழ்நாட்டில் தான். அவர் எப்படி வந்தார், தனக்குன்னு ஒரு இடத்த எப்படி பிடிச்சான்றதை பற்றி மூத்த பத்திரிகையாளரும் சினிமா செய்தி தொடர்பாளருமான திரு சுரா அவர்களை கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் ஷகிலா வந்து எப்படி வந்தாங்க சார் சினி ஃபீல்டுக்குள்ள? ஷகிலா வந்து எனக்கு ஸ்கூலில் படிக்கிற காலத்துலேருந்து எனக்கு நல்ல பழக்கம் அப்படிங்களேன். அது பொண்ணு என்ன அங்கிள்னு கூப்பிடும். ஸ்கூல் கேர்ள், அதாவது கிட்டத்தட்ட நம்ம +1 10th ஸ்டாண்டர்டு அப்படிலாம் இருக்கும் சொல்கிறோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலில் போய் படிக்கும்போது எனக்கு தெரியும். அது எப்படி தெரியும்னா, லிபர்ட்டி தியேட்டர் இருக்கு இல்லையா கோடம்பாக்கத்தில், லிபர்ட்டி தியேட்டருக்கு நேர் இதில் யுனைடெட் இந்தியா காலனி, அந்த தெருவில் தான் இவன் வீடு. அது ஒரு ஃப்ளாட்டு. அது ஆக்சுவலாக அந்த ஃப்ளாட்டில் வந்து லெஃப்ட் ரைட்டு 2 பக்கமே இருக்கும். 2 வீடு, அப்படியே கீழே 2 மேலே 2 மேலே 2 அப்படியே ஒரு 3 மாடி இருக்கும். அதில் ஒரு வீட்டில் கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் கலைஞானம் இருக்கார், பட தயாரிப்பார் கலைஞானம் இருக்கார். கலைஞானம் வந்து ஒரு வீட்டில் கலைஞானம் இருந்தார் கீழே. அப்போ கலைஞானம் வந்து பிஸியாக இல்லை, கொஞ்சம் ஆக்டிவாக இல்லாமல் அப்படி இருந்த பீரியட். கலைஞானம் கீழே, அதுக்கு மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் கலைஞானம் வீட்டுக்கு நேர் மாடியில் ஷகிலாவுடைய வீடு. ஷகிலாவுடைய அம்மா, அவங்க அப்பா, ஷகிலாவுடைய தங்கச்சி, அவங்க அக்கா, அது வந்து மேலே. அதுக்கு மேலே வந்து 2 இருந்துச்சு. அது 2 சினிமா கம்பெனி அதில் இருந்துச்சு. அந்த 2 சினிமா கம்பெனியும் 2 படங்கள், அந்த 2 படத்துக்கும் நான் பிஆர்ஓ. அந்த 2 மட்டும் இல்லை, இதுக்கு நேரம் எதிர ஒரு ஃப்ளாட் இருந்துச்சு, அதில் ஒரு சினிமா கம்பெனி இருந்துச்சு. கங்கை கொண்டான்னு சொல்லிட்டு இந்த பிரியமுடன் பிரபு வச்சுலாம் படம் பண்ணவர். அவர் ஒரு படத்தை பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் பின்னாடி இந்த கங்கை கொண்டான் இறந்துட்டார், அதை வச்சுங்க. அவர் ஒரு படத்தை பண்ணார். அந்த படத்துக்கும் நான் தான் பிஆர்ஓ. இப்போ நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுற படமே 3 படம் அந்த கேம்பஸில், அப்படி வச்சுக்கோங்க. இப்போ அதனால என்னன்னா, அந்த சினிமா கம்பெனிக்கு நான் போகிறேன்ல, போகும்போது இப்போ எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ப்ரொடியூசர் டைரக்டர் எல்லாமே என்னுடைய நண்பர்கள் தான். அதனால் நான் அப்படியே போகும்போது வெளியே அப்படியே சேரை போட்டு உட்காந்துக்கிட்டு சாயங்கால நேரத்தில் எல்லாம் 4 மணி 5 மணி அப்படின்ற இதில் வந்து அப்படியே சேரை போட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்போம். காஃபி டீ குடிச்சிக்கிட்டு பேசும்போது இந்த ஷகிலா, அவங்க தங்கச்சி, அவங்க அக்கா, இவங்களாம் வந்து இவங்க இந்த பசங்க யூனிஃபார்மோட ஸ்கூல் முடிஞ்சு வருவாங்க சாயங்காலம் 4 மணிக்கு 4:30 மணிக்கு வந்துட்டு கீழே வந்து பேட்மிண்டன் விளையாடுவாங்க, டென்னிஸ் விளையாண்டுக்கிட்டு இருப்பாங்க, நெட்டெல்லாம் கட்டி. நாங்கள் மேலே இருந்து அதை பார்த்துக்கிட்டு இருப்போம். கீழே வந்து அவங்க விளையாண்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்போம் மேலே இருந்து. அவ்வளோதான். அந்த வகையில் ஒரு ஸ்கூல் பசங்க 2 பேரும் ஷகிலா, ஷீதல், தங்கச்சி பேர் ஷீதல், ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்க பசங்க இந்த ஒரு குடும்பம் இங்கே இருக்குது. அந்த லெவலில் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க இது சினிமா கம்பெனின்றதுனால ஒரு நாள் கூட அந்த பொண்ணு வந்து, ஏன்னா படம் தானே எடுக்கிறாங்க, 3 கம்பெனியுமே சினிமா படம் எடுக்கிற கம்பெனி தான். அவங்க நடிக்கணும் அப்படின்னா ஒரு இப்போ சைல்டு ஆர்டிஸ்ட்லாம் இருக்காங்கல்ல, ஒரு ஸ்கூல் கோயிங் கேர்ள்ன்றலாம் இருக்குல்ல, அப்படிலாம் வச்சு அவங்க 2 பேரும் இதை இன்னும் சொல்ல ஷகிலா தங்கச்சி இதோட நல்ல அழகாகவே இருக்கும். நல்ல கலரு. ஷகிலா வந்து மாநகரம், அந்த பொண்ணு தங்கச்சி வந்து நல்ல கலர், கலர் அழகாக இருக்கும். ஷகிலாவை விட அழகு. அவங்க சினிமாவுக்கு சொல்லி ட்ரை பண்ணியிருந்தா கம்பெனியில் வந்து கேட்டுக்கலாம்ல, எங்களுக்கு ஏதாவது நடிக்கிறதுக்கு வாய்ப்புன்னு. அந்த எண்ணம்லாம் அவங்ககிட்ட கிடையாது. அவங்க ஒரு நாள் கூட கேட்டதும் கிடையாது, யார்ட்டையுமே சொன்னதும் கிடையாது, என்கிட்ட கூட சொன்னது கிடையாது. யார்ட்டையுமே அப்படி அப்ரோச்செலாம் அந்த எண்ணமும் அவங்ககிட்ட இல்லை. அப்படி தான் இருந்தாங்க. இந்த பசங்களை அவங்க ஸ்கூலுக்கு போகிறது வர்றது, பந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம். அவ்வளோதான். அப்போ சின்ன பசங்க தானே, வயசு எனக்கு கிட்டத்தட்ட அரௌண்ட் 15 அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ நம்ம ஸ்கூல் பசங்களுக்கு எப்படி நம்ம போயிட்டு வர்றாங்களோ அந்த ரேஞ்சில் நம்ம பள்ளிக்கூட மாணவிகளாக பார்த்துருப்போம். அவ்வளோதான். அப்புறமா அவங்க எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க? அதான் இது நடந்து சில வருடங்களுக்கு பிறகு
நான் பிஆர்ஓ ஒர்க் பண்ணுற படம் பிளே கேர்ள்ஸ்னு ஒரு படம். அந்த படத்தை தமிழ் படம் தான், தமிழ் படம் பிளே கேர்ள்ஸ்னு படம் பேர். அந்த படத்தினுடைய கதாநாயகி சில்க் ஸ்மிதா. சில்க் ஸ்மிதா தான் கதாநாயகி. சில்க் ஸ்மிதாவே என்ன பிரச்சனைனா அதுக்கு இடையில கொஞ்சம் அநேகமாக அவங்களே டவுன்ஃபால் ஆகி போய் பொருளாதார ரீதியாக பெரிய சிக்கலாகி போய் கையில் இருக்க காசெல்லாம் விட்டுட்டு டவுன்ஃபால் ஸ்டேஜ் தான் அதில் வந்து. ஆனால் இன்னொன்று சில்க் ஸ்மிதாவை பேஸ் பண்ண படம் தான் அது. அந்த படத்தை வந்து ஆர்டி சேகர்னு சொல்லிட்டு ஒரு ஆள், அவன் பேசிக்கலி ஹி வாஸ் an எடிட்டர். பாலு மகேந்திரா அவனுடைய எடிட்டர். சந்தியாராகம் நீங்கள் டெலிஃபோன் பார்த்தோன்னே அதெல்லாம் எடிட்டர் அவர் தான். அது பிறகு சுரேஷ் மேனனுடைய புதிய முகம், அது வந்து எடிட்டர் அவர் தான். எனக்கு புதிய முகம் படம் பிஆர்ஓ அந்த படத்துக்கு ஒர்க் பண்ணும்போது எனக்கு ஆர்டி சேகர் பழக்கம். அந்த படத்துக்கு எடிட்டராக இருந்ததுனால ஒரு பழக்கம். நாங்கள் 2 பேரும் நண்பர்கள் ஆகிட்டோம். அப்புறம் காலப்போக்கில் தொட்டா சினிங்கின்னு ஒரு படம் KS அதிகமாக அதுக்கெல்லாம் அவர் தான் அவர் தான் எடிட்டர். அதனால எனக்கு ரொம்ப வெரி க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்போ ஒரு நாள் ஆர்டி சேகரன் சொன்னாப்புல, சார் இது மாதிரி நான் வந்து படம் வந்து ஒரு படம் பண்ணுறேன், பிளே கேர்ள்ஸ்னு ஒரு படம், கொஞ்சம் கிளாமர் ஓரியன்ட் ஃபிலிம் தான், தமிழ் படம் தான், இப்போ கொஞ்சம் கிளாமர் ஓரியன்ட் ஃபிலிம், சில்க் ஸ்மிதா வந்து அதில் நடிக்கிறாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லி அது பத்திரிகையில் கொஞ்சம் நியூஸ் இதெல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி இப்படிலாம் பண்ணணும் அப்படிங்கும்போது சரின்னு சொல்லிட்டு பத்திரிகையில் நியூஸ் ஃப்ளாஷ் பண்ணி விட்டேன். சில்க் ஸ்மிதா கதாநாயகியாக நடிக்கும் பிளே கேர்ள்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த படத்தை வந்து ஆர்டி சேகர் இருக்கிறார், ஒரு பாலு மகேந்திராவுடைய படத்தொகுப்பாளர்னு. இது அப்படியே ஒரு பக்கம். இது ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. சில்க் ஸ்மிதா நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த செட்டியார் பங்களான்னு ஒன்று இருக்கும், அது வந்து ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு. இது சில்க் ஸ்மிதா சம்மந்தப்பட்ட சீன்ஸ் அவங்க உள்ள எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ஷகிலாவுடைய அம்மா வந்து ஷகிலா ஷீதல் அக்கா தங்கச்சி 2 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு வருது. எனக்கு அப்படியே ஆச்சரியம், என்ன அது ஸ்கூலில் படிக்கிற பசங்க இங்கே வந்து ஷூட்டிங் ஸ்பாட் வந்து இங்கே வர்றாங்க என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே இருக்க ஆள் கேட்டேன், எதுக்கு இவங்க எதுக்கு வந்திருக்காங்க சார், இவங்க நடிக்கிறதுக்காக இது பண்ணி கேட்டு இதில் வந்து சில்க் ஸ்மிதா தங்கச்சி மாதிரி வருது. அதேமாதிரி இந்த ஷீதலுக்கும் இதுக்கும் ஒரு ரோல் இருக்குது. அது மாதிரி சொன்னபோது சரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி அங்கே வரவே இங்கே ஸ்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் அப்போ ஷகிலாட்ட சொல்கிறேன், என்னம்மா நீ வந்து படத்தில் நடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆமாம் அங்கிள் நாங்கள் வந்து படத்தில் நடிக்கலாம்னு சொல்லி இது பண்ணிச்சு, நாங்கள் இதுக்காக முயற்சி பண்ணிட்டு இப்படி வரோம் அப்படின்னு. அதில் வந்து இவங்க 2 பேருமே நடித்தாங்க. அப்போ தான் வந்து நான் நடித்தேன். ஒரு ஸ்கூலில் போகிற பசங்களாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்த ஷகிலா அப்போ சினிமாக்குள்ளே என்ட்ரி ஆகி அப்படி நடிக்க ஆகிருச்சா அப்படின்ற மாதிரி அவங்க 2 பேரும் நடித்தாங்க. அப்போ வந்து பத்திரிகையில் பிஆர்ஓ அப்படின்ற முறையில் அந்த ஸ்டில்லுகளெல்லாம் எடுத்து அப்படியே பத்திரிகையிலாம் நம்ம போடுவோம்ல எல்லா பத்திரிகையிலையும். அதை மாதிரி இது நம்ம தெரிஞ்ச பொண்ணு அப்படின்றதுனால இதை வந்து அந்த ஃபோட்டோலாம் நிறையா இந்த இதில் எல்லாம் போட்டோம், எல்லா பத்திரிகையிலும் வந்துச்சு. இப்படிலாம் நடித்த பிறகு அதில் நடித்தாங்க. அந்த படம்லாம் பெருசாக ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்க. அப்படிலாம் ஆன பிறகு இங்கே வந்து கவுண்டமணி கூட எல்லாம் இதெல்லாம் நடித்தாங்க, நாட்டாமை படத்துலலாம் நடித்தாங்கல்ல, அப்படி இதெல்லாம் நடிச்சு அப்படியே ஒரு காமெடி கவுண்டமணி கூடலாம் ஜோடி ஏதாவது படம் நடித்தா போதுன்ற லெவலில் நடிச்சுருந்தாங்க. அந்த கவுண்டமணி கூடலாம் ஜோடியாக நடிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வந்து எனக்கு நல்ல பழக்கன்றதுனால என்கிட்ட வந்து அவங்க அப்பா வந்து ஒரு நாள் பார்த்து என்கிட்ட சொன்னார், இது மாதிரி ஷகிலாவுக்கும் ஷீதலுக்கும் ஏதாவது நீங்கள் படங்கள் ஏதாவது நடிக்கிற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் ஏதாவது வாங்கி கொடுங்க அப்படி. அவங்க அப்பா வந்து இதில் வந்து ஒரு இந்த கிளப் இதெல்லாம் வச்சு சீட்டு விளையாண்டு அப்படின்ற மாதிரி கிளப்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு கிளப்பை இவர் நடத்தினாரா இல்லாட்டி அந்த கிளப்பில் ஏதாவது ஒர்க் பண்ணுறாரான்னு தெரியல. பாண்டி பசாரில் ஒரு இது மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிளப் அப்படின்ற மாதிரி வைங்களேன். அப்புறமா சீட்டு விளையாடுறது தான் அந்த பேட்டர்ன். அது வந்து அது இல்லீகலான்னு தெரியாது, பட் அந்த மாதிரி ஏதோ இதில் வந்து அவர் இருந்தார். அப்படியே காலையில் இருந்துச்சு அங்கே போவார், அப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வருவார், இந்த பேட்டர்னில் இருக்கும். இப்படி இருக்கும்போது பிறகு தான் கவுண்டமணி கூட இதெல்லாம் நடிச்சது. அப்புறம் என்கிட்ட கேட்டாங்க, அப்புறம் அந்த டைமில் எனக்கு ஒன்று அந்த பொண்ணுக்கு வாய்ப்பெல்லாம் ஒன்று வாங்கி தர முடியல, அந்த ஒரு படம் நடித்ததோடு சரி. அதுக்கு பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா மலையாள ஃபீல்டுங்கும் போது நம்ம பேப்பர் புக்கு இதெல்லாம் நிறைய படிப்போம்ல, படிக்கும்போது செய்தியாக மலையாள பத்திரிகையில் நானா சித்திரபூமி, வெள்ளி நட்சத்திரம், சினிமா மங்கலம் இதிலெல்லாம் போய் படிக்கும்போது மலையாளத்தில் ஷகிலா கதாநாயகி நடிச்சு கிண்ணார தும்பிகள் அப்படின்னு ஒரு படம் கேரளாவே கலக்கிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு மேட்டர் இருந்துச்சு. ஷகிலா ஃபோட்டோ கிட்டலாம் போட்டு என்னையா இது ஷகிலா கதாநாயகியா கேரளாவில் வந்து இப்படி ஒரு படமா சூப்பர் ஹிட் கண்டினியூஸ் ஹவுஸ்ஃபுல்ல போகுதுன்ற மாதிரி ஏதோ சொன்ன போட்டுருந்தான். எல்லா பத்திரிகையிலுமே ஷகிலா ஃபோட்டோ எல்லாத்துலேயுமே அப்படியே கொஞ்சம் அப்படியே அந்த மப்பும் மந்தாரமும் அப்படின்லாம் சொல்லுவாங்களா அந்த பேட்டர்னில் இருந்துச்சு. அப்படியா அப்படின்னு நினச்சேன். அது பிறகு நான் கேலிக்கட்டுக்கு நான் போனேன் ஆக்சுவலாக. அப்போ வந்து என்னென்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தர் மலையாளத்தில் ஒரு படம் பண்ணி அப்படின்ற மாதிரி கே தேவராஜ்னு சொல்லிட்டு கேலிக்கட் டைரக்டர், அவர் என் க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவர் அந்த படத்தை பண்ண போகிறேன்னு போது டிஸ்கஷன் அந்த மாதிரி மேட்டர் கொஞ்சம் குடும்பம் வாங்கன்ற மாதிரி என்னை கூட்டு போய் அங்கே ஒரு 10 நாள் நான் தங்கியிருந்தேன். அரிஸ்டோன்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டல், குறிசிப்பள்ளின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சு அது பக்கத்தில் அப்படிங்களேன். அங்கே 10 days தங்கியிருக்கும்போது இந்த படம் அங்கே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. படத்தை நான் பார்க்கல, அது அடுத்த மேட்ரு. எங்கே பார்த்தாலும் ஷகிலாவுடைய போஸ்டர், ஷகிலா நடிக்கிற படம் அப்படின்ற மாதிரி கிண்ணார தும்பிகள்னு போட்டு அப்படியே எங்கே பார்த்தாலும் கிளாமரான போஸ்டர், எங்கே பார்த்தாலும் இந்த படம் ஓடுதுன்ற ஒன்று பத்திரிகை திறந்தால் ஃபுல்லாக ஷகிலாவுடைய மேட்டர்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு பிறகு இந்த படத்தை பற்றி அங்கே இருக்க ஆளுகிட்ட விசாரித்தேன். அந்த யூனிட்டில் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னால அவங்களாம் மலையாள இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க தானே. அவங்க இது என்ன அந்த பொண்ணு எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, ஸ்கூலில் படிக்கும்போதே எனக்கு பழக்கம். இது என்ன இது சார், இது வந்து ஹீரோயினா நடிச்சுக்கிற படம் கிண்ணார தும்பிகள்னு படம், மொத்தமாக 11-12 லட்ச ரூபாய் படத்தை எடுத்திருக்காங்க. படம் சூப்பர் ஹிட்டு, பெரிய அளவில் இதாகி போய் இந்த பொண்ணுக்கு படம் நிறையா புக் ஆகி போச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து நான் ஒரு மாதம் கழிச்சு மறுபடி கேலிக்கட் போயிருந்தேன். கேலிக்கட்டு அதே படம் விஷயமா இது பண்ணுற காதுன்னு வச்சுங்களேன். போயிருக்கும்போது பார்த்தா எங்கே பார்த்தாலும் ஷகிலா போஸ்டர், வேறு படங்கள்.
அப்போல்லாம் எப்படின்னா அவங்க 10 நாளில் படத்தை எடுத்துலாம்ல. ஆமா. அதில் இதெல்லாம் சாங்கு இதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு 10 days தான். 10 daysல அப்படியே படத்தை ஃபினிஷ் பண்ணிடுவாங்க கம்ப்ளீட்டாக. படமே ஒரு 1.5 மணி நேரம் 1.25 மணி நேரம் தான் படம் ஓடும். 10 நாளில் அதாவது ஒரே மாதத்துல 3 படம் நடிக்கலாம் அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த பேட்டர்னில் அதை மாதிரி வந்து ஷகிலா நடிக்க ஆரம்பித்தோடனே அப்படியே இன்னும் அது கரெக்டாக ஞாபகம் இருந்துச்சுன்னா இன்னும் இதே மாதிரி ஒரு 2-3 மணி ஹேமான்னு ஒரு பொண்ணு, இன்னொரு பொண்ணு எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. இது மாதிரி ஒரு 3-4 கிளாமர் ஆர்டிஸ்ட்கள் வந்துட்டாங்க ஷகிலாவுக்கு பிறகு. ஒரே நேரத்தில் ஒரு 3-4 பேர் இதே பேட்டர்ன் ஃபிலிம்ஸு, ஷகிலா ப்ளஸ் இன்னும் ஒரு 3-4 இது. அதனால இப்போ அதில் இன்னும் சொல்ல போனால் ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ ஒரு 5 படம் இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸ் 5 படம் தயாராகுதுன்னு வச்சுங்களேன். அந்த 5 படத்தில் 3 படம் தயாரிக்கிறது நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க தான், நம்ம ப்ரொடியூசர்ஸ் தான், தமிழ் ஃபீல்டு ஆளுங்க தான். இவங்க பார்த்தாங்க கோடிக்கணக்கில் பெருசாக செலவழிச்சு லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணி அப்படி இப்படின்ற மேட்டர்லாம் இல்லாமல் டக்குன்னு 8 நாளில் 10 நாளில் ஒரு படம் ஒரே ஒரு பெட்ரூமில் கொண்டு போயிட்டு அப்படி ஒரு இதை வச்சுட்டு கடைசியில் ஒரு பிட்டுன்ற மாதிரி ஏதோ ஒன்று இருக்கும். ஒரு இலவசம் இந்த சப்ளிமெண்ட் பேட்டர்னில் அதை தனியாக கொடுப்பாங்க. இது ஒரு மேட்டர் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த மாதிரி நான் கூட பல ஷூட்டிங் ஸ்பாட்டு கூட நான் போயிருக்கேன். ஷூட்டிங் நடக்கிற இடங்களுக்கெல்லாம் நான் போயிருக்கேன் அப்படிங்களா. இங்கே சென்னையில் நடந்துச்சு நிறையா இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஆளுகள் கூட இந்த மாதிரி படம்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ப்ரொடியூஸ் பண்ணிட்டு 8 நாள் 10 நாள் படத்தை முடிச்சுருவாங்க. முடிச்சு கணிசமாக நீங்கள் 8 நாள் 10 நாள் என்ன செலவு வரும்? ஆர்டிஸ்ட்டாக ஒன்றும் இருக்காது, ஒரு கிளாமர் ஆர்டிஸ்ட் ஒன்று போட்டுக்குவாங்க. இதே மாதிரி இதுக்குன்னு இருக்கக்கூடிய இந்த மாதிரி படங்களை நடிக்கிறதுக்குன்னு கொஞ்சம் ஜென்ஸ் இருப்பாங்க. அவங்கள அப்படியே போட்டுக்கிட்டு 8 நாள் 10 நாள் படத்தை முடிச்சுட்டு ஒரு மாதம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ணிடலாம். இது ஷகிலாக்கு பெரிய எதிர்ப்பு வந்துச்சு இல்லை? அது எப்படி இருந்துச்சுன்னா, ஷகிலா வந்து நடிச்சு இந்த படம் வந்துச்சு. ஷகிலா வந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா லைட் கிளாமர் ஃபிலிம் தான். அது அப்படியே ரொம்ப இந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் பிஎஃப் மாதிரிலாம் கிடையாது. லைட்டாக கிளாமர் மூவி, கிளாமர் ஓரியன்ட் ஸ்டோரி இருக்கும் அதில், அவ்வளோதானே தவிர மற்றபடியெல்லாம் ரொம்ப அளவுக்கு மேலாம் போய் அந்த பேட்டர்லாம் கிடையாது. ஓரளவுக்கு ஷகிலா வந்து ஒரு கிளாமர் நடிகை அப்படின்ற அளவில் பண்ணாங்க. கதை இதெல்லாம் வச்சுருப்பாங்க, நல்ல கதையெல்லாம் வச்சு நல்லா பண்ணுவாங்க. அந்த படம் வந்து எப்படின்னா அந்த 11 லட்சம் 12 லட்ச ரூபாய் எடுத்தாங்கன்னு சொன்னல, அந்த படம் 6 லாங்குவேஜில் டப் பண்ணாங்க அந்த படத்தை. அந்த ப்ரொடியூசருக்கு அந்த படத்தில் வந்து 4 கோடி ரூபா கலெக்ஷன், 4 crores. அப்போ நீங்கள் என்ன யோசிச்சு பாருங்க, 4 கோடி ரூபா ஒரு சின்ன படத்தை எடுத்துப்பட்டு 4 கோடி ரூபா, அதுவும் அப்போ 4 கோடி கணக்கு யோசிச்சு 2000 இப்போ எங்கேயோ போகும், இப்போ 23 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு பாருங்க. அப்படி வந்த பிறகு இந்த பேட்டர்ன் ஃபில்மாக வந்து 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 கேரளாவில் ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் இந்த பேட்டர்ன் ஃபில்மு வந்து அது ஒரு மாதிரி கேவலமாகி போச்சு. இன்னும் சொல்ல போனால் இங்கே தமிழ்நாட்டில் என்ன பெரிய சிக்கல்னா, மோகன்லால் மம்முட்டிலாம் அப்பவும் மலையாளத்தில் நடிச்சுட்டு தான் இருந்தாங்க. அப்போ எல்லாமே மோகன்லால் நடிச்சுட்டு இருந்தாரு, திலீப் நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, மம்முட்டி நடிச்சுக்கிட்டு இருந்தாரு, சுரேஷ் கோபி ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, ஜெயராம் ஆக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, எல்லாரும் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. எல்லா நல்ல படங்களும் அங்கே வந்துட்டு தான் இருந்துச்சு. ஆனாலும் மலையாள படம் அது என்ன விஷயம், மலையாள படம்னாலே ஏதோ கேவலமாக பிட்டு படம் எடுக்கிற ஸ்டேட்டுன்றது மாதிரி ஆகி மலையாள ஃபீல்டுனாலே ஒரு மாதிரி ஒரு அருவருப்பாக பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. என்கிட்ட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, என்ன சார் கேரளா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி. அது ஏங்க அங்கே நல்ல படம்லாம் நிறைய வருது. நானே நல்ல படம்லாம் கேரளாவில் போய் இன்னும் சொல்ல போனால் அந்த பீரியடில் வந்து வாசந்தியும் லட்சுமியும் பின்ன ஞானம் இருக்குல்ல, அந்த படம் வந்து கலவன் மணி நடிச்சு பெரிய சூப்பர் ஹிட்டு. அந்த படம் கேரளாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. கேரளாவில் அந்த படத்தை நான் பார்க்குறேன். இதெல்லாம் வந்து கேரளாவில் நரசிம்ஹம் வந்து மோகன்லால் நடிச்சு சூப்பர் ஹிட்டாக கேரளாவில் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்ம தமிழ்நாட்டு ஆளுகளுக்கு அதெல்லாம் தெரியல. ஷகிலா நடிக்கிற படம் கேரளாவில் ஃபுல்லாக அப்படியே செக்ஸ் படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு, பிட்டு படம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அப்படிலாம் நினைக்காதீங்க, அங்கே நல்ல படங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அங்கே ஆக்சுவலாக மோகன்லால் நடித்த படம்லாம் சூப்பர் ஹிட்டு. நரசிம்ஹம்லாம், வாசந்தியும் லட்சுமி பின்ன ஞானம் வந்து சூப்பர் ஹிட்டுங்க. கலாபவன் மணின்னு ஒரு ஆள் ஃபீல்டை கலக்கிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே அங்கே நல்ல படங்கள்லாம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு. அந்த படங்கள் இங்கே வர்றது இல்லை. இங்கே ஃபுல்லாக மலையாள படம் பிட்டு படங்களை போட்டுக்கிட்டு இங்கே வந்து கேரளா ஃபீல்டுனாலே அப்படின்னு சொல்லி அதை நான் சொன்னேன். சில நேரத்தில் நீங்கள் வந்து சாதாரணமாக இந்த ஹாலிவுட் பிக்சர் இருக்கக்கூடிய சூப்பர்மேன், ஸ்பைடர்மேன் மாதிரி படத்தை பார்த்துட்டு ஹாலிவுட்டை நம்ம இடம் போடக்கூடாது. ஹாலிவுட்டில் மிகச்சிறந்த அருமையான குடும்ப கதைகள்லாம் வச்சு ஃபேமிலி சப்ஜெக்ட் மாதிரி டாம் ஹேங்க்ஸ் ஆக்ட் பண்ணி படம்லாம் எப்படிப்பட்ட படங்கள்லாம், ஃபாரஸ்ட் கம்பு மாதிரி படம், ஏ ட்ரீ ஆஃப் லைஃப் மாதிரி படம், ஏ ரிவர் ரன்ஸ் த்ரோ இட் மாதிரி என்ன ஹாலிவுட் போச்செல்லாம் எக்ஸ்ட்ரானரியான சூப்பர் ஃபில்மு, அருமையான கதைகளை கொண்ட படம் எவ்வளவு படம் ஹாலிவுட்டில் வந்துகிட்டு இருக்கு. அதெல்லாம் இங்கே வருதா? அந்த படங்கள்லாம் இங்கே வர்றதே இல்லை. வர்றது ஃபுல்லாக சூப்பர்மேனு, ஸ்பைடர்மேனு இந்த மாதிரி படங்களாக போட்டதுனால நீங்கள் வந்து கிட்டத்தட்ட மனசுக்குள்ள அப்படி நினச்சிக்கலாம். லார்ட் ஆஃப் த ரிங்ஸு இந்த மாதிரி படங்கள் வச்சு ஹாலிவுட்டே இப்படித்தானே அப்படிலாம் கணக்கு போடாதீங்க. அதே மாதிரி தான் மலையாள ஃபீல்டு நல்ல படங்கள்லாம் வந்துகிட்டு இருக்கலாம். அது எங்கே வந்துச்சு அப்படின்னா, தியேட்டர் கிடைக்கிறதுன்றல அதில் சிக்கல் வந்துருச்சு. நீங்கள் இது மாதிரி படம் வந்து நீங்கள் ஒரு 5 படம் 6 படம் இந்த மாதிரி படமாக இருந்துச்சுங்க. ஒரு ஊரில் படத்தை ஸ்க்ரீன் பண்ணுறோம், ஒரு மீடியமான ஒரு ஊர் இருக்கிறதே அந்த 2 தியேட்டர் தான் அந்த ஊரில் இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2 தியேட்டர்லையும் இந்த 2 கிளாமர் ஓரியன்ட் ஃபில்மை போட்டு விட்டாங்கன்னா மற்ற படங்களுக்கு தியேட்டர் எப்படி வரும், காம்ப்ளெக்ஸில் எப்படி வரும்? இதை மாதிரி என்ன ஆச்சுன்னா நல்ல தரமான படங்களுக்கு தியேட்டர் பிரச்சனை வந்துருச்சு. ரெண்டாவது என்னதான் இப்படி வச்சு பார்த்தாலும் நீங்கள் ஒரு 100 பேர் ஆடியன்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100 ஆடியன்ஸில் வந்து ஒரு 50% பீப்புள் வந்து இந்த மாதிரி கிளாமர் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை பார்க்குறவங்க அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சுன்னா மீதி 50% பீப்புள் தான் நல்ல படங்களை பார்க்குற ஆளுங்க. அப்படின்போது உங்களுக்கு ஆடியன்ஸில் 50% கட் ஆகுறாங்கல்ல. படம் பார்க்குற ஆட்களில் 50% ஆளுங்க ஆட்டோமேட்டிக் கட் ஆகுது. இவங்க வந்து வார வாரம் இந்த மாதிரி படம் புற்றீசல் மாதிரி படங்களை விட்டுக்கிட்டே இருக்காங்கல்ல.
விடும்போது உங்களுக்கு அடுத்தடுத்து மக்கள் வந்து அதை பார்க்கறதுக்கு படம் இருக்கு. எவ்ரி ஃப்ரைடே ஒரு படம்ன்ற மாதிரி வச்சுக்கோங்களேன். அப்படி கணக்கு போட்டால் ஒரே நேரத்தில் 2 படம் வார வாரம் 2 படம் இந்த மாதிரி படம், அப்படி ஒரு மாசத்துக்கே 8 படம் இது. அப்போ பீப்புள் வந்து உங்களுக்கு இதை அடுத்தடுத்து பார்த்துட்டே இருப்பாங்கல்ல, அதனால எதிர்ப்பு வந்து அது ரொம்ப அஃபெக்ட் ஆகி போய் அதுக்கு அசம்பிளி வரை பேசப்பட்டுச்சு. அசம்பிளி வரை இந்த மேட்டர் பேசப்பட்டு இதனால மோகன்லால் மம்முட்டி படங்களே அஃபெக்ட் ஆகுது. ஷகிலா படம் ரன்னிங் அஃபெக்ட். ஆமா, ஷகிலா படங்களை பத்தி அசம்பிளியில் பேசுறாங்க. பேசி பெரிய லெவலில் பேசப்பட்டு இது வந்து கேரளத்தினுடைய பேரு புகழ் இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்குறதுன்னு ஒன்று. மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றியே அதர் மாநிலங்களில் ஏதோ விட்டு படம் எடுக்கிற ஸ்டேட்டுன்ற மாதிரி ஒரு மலையாள படத்தை பற்றி கேவலமான ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணி விட்டுருச்சுன்றது ஒன்று. ஆனால் நம்ம வந்து இங்கே நல்ல படங்கள்லாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அருமையான படங்கள்லாம் உருவாக்கிட்டு தான் இருக்குது. காவியங்கள்லாம் இங்கே உருவாக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிட்டு இருந்தால் கூட வெளியே வந்து நம்ம இண்டஸ்ட்ரியை பற்றி கேவலமான கெட்ட பேர் கிடச்சி போச்சு. கேரளானாலே மோசமான பேர் உருவாகிடுச்சு. மலையாள படம் அது மலையாள படம் மாதிரி, அப்படி பிட்டு படம் மாதிரி, மலையாள பிட்டு படம் மாதிரி அப்படின்னு இதுலேயே படங்கள் எல்லாம் டைலாக் வைக்கிற அளவுக்கு அப்படிலாம் வந்துருச்சு அப்படின்னு அசம்பிளி வரை இது பேசப்பட்டு இந்த பேட்டர்ன் ஃபிலிம் வந்து அப்படின்னு வரும்போது ஒன்று கேரளாவுடைய பேர் கெட்டு இதுன்னு பிறகு இளைஞர்களுடைய ரசனைன்னு ஒன்று இருக்குல்ல, அதுவும் கிடத்தானே செய்யும். மிஸ்லீடிங் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, அப்படிலாம் வந்து ஒரு ஸ்டேஜில் ஆட்டோமேட்டிக்காகவே அது எப்படி கிரியேட் ஆச்சு என்னன்றது தெரியல, ஆட்டோமேட்டிக்காகவே அந்த அலை வந்து வந்த வேகத்திலே ஓய்ந்ததுன்னு இருக்குல்ல. அதுக்கப்புறம் அவங்க தமிழில் வந்து கேரக்டர் காமெடி அப்படி அது பிறகு வந்து இங்கே வந்து அப்படியே கொஞ்சம் என்ன ரோல் கிடைக்குதோ அது மாதிரி காமெடி பெருசாக ஒன்று வரும். டிவிலையும் நிறைய பண்ணாங்க, அப்படியெல்லாம் பண்ணாங்க. அவங்க எதனால இந்த மாதிரி படங்கள் பண்ணாங்க அதை நீங்கள் பேசிக்கலாம்? இல்லை, இந்த மாதிரி படங்கள் எதனால நம்ம கேட்க வேண்டிய, ஏன்னா படங்கள் வாய்ப்பு ஒன்றும் பெருசாக கிடைக்கல. மலையாளத்தில் ஏதோ அது என்னென்ன வாய்ப்புகள் கிடைக்கல. முதல்ல ட்ரை பண்ணும்போது அது வந்து ஒரு மாநிறமான ஒரு பொண்ணு சார், பெரிய ஒரு அழகின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாநிறத்தை கொண்டு நமக்கு வீட்டில் இருக்க மாதிரி ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது நான் பார்த்துருக்கேன். நம்ம வீடுகளில் சாதாரணமாக ஸ்கூலுக்கு போகிற நம்ம பசங்க யாராவது இருந்தாங்கன்னா இப்படி இருக்குமா, அந்த மாதிரி ஒரு சாதாரண நல்ல பொண்ணு. அது நீங்கள் படத்தில் நடிக்கும்போது பின்னாடி சதைப்பிடிப்பா தடியாகி பருமனாகி அப்படியே தடியாக வந்துருச்சு. முதல்ல நான் பார்க்கும்போது சின்ன பொண்ணு ஒல்லியாக குச்சியாக இருக்கும், லீன் கேர்ள் ஷகிலா. அப்போ ரொம்ப லீனு. படத்தில் வந்தால் கூட என்ன ரொம்ப மெலிஞ்சு போயிருக்கு, இன்னும் கொஞ்சம் சதைப்பிடி, ஏமா என்னம்மா நீ ஏதாவது சாப்பிட்றியா அப்படிலாம் கேட்பாங்களே. அந்த பேட்டர்னில் ரொம்ப லீனான கேர்ள் அந்த பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கும்போது. அது பிறகு பின்னாடி என்னென்னா அவங்க ட்ரை பண்ணி எதிர்பார்த்த அளவுக்கு வாய்ப்புகள் பெருசாக கிடைச்சிருக்காது. கிடைக்கலன் போது மலையாள படம் ஏதோ ஒன்று வருது அப்படின்போது சரின்னு சொல்லிட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க ஃபினான்ஷியல் நல்லா இருக்காங்க. பணத்தை ஏதாவது இழந்திருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆக்சுவலாக வந்து அந்த மலையாள படத்தில் நடிச்சுன்னு வரும்போது அப்போ உங்களுக்கு டெய்லி பேமெண்ட்ன்ற மாதிரி கணக்கு போடுவாங்க. ஒரு 10 நாள் ஷூட்டிங் நடந்துச்சு அப்படின்னாலே ஒரு நாளைக்கு இவ்வளவு அப்படின்னு கணக்கு இருக்கும். அந்த அளவுக்கு பெருசாக வருமானம் இருக்காது. இல்லை, அந்த காலகட்டத்தில் அந்த அப்போ அவங்க இதில் அவங்க வீடு வந்து பெரிய வசதியான வீடெல்லாம் உள்ள நடுத்தர குடும்பம் தான், பெரிய வசதியான ஃபேமிலியெலாம் ஒன்று கிடையாது, மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு சினிமாவில் வந்து கணிசமாக வந்து ஒரு 30 நாளுமே பிஸின்ற அளவுக்கு டெய்லி ஷூட்டிங் இருக்குது, டெய்லி பணம் வருதுனாலே அது ஒரு கணிசமான நல்ல அமௌண்ட் தானே அந்த காலகட்டத்தில், இது நடித்த காலகட்டத்தில், இந்த பொண்ணு நடித்த காலகட்டத்தில். அதனால் நிச்சயமாக வந்து இந்த பேட்டர்ன் ஃபிலிம்ஸில் நடித்து கொஞ்சம் கிளாமர் ஓரியன்ட் ஃபிலிம்ஸ் அவ்வளோதான். இப்போ கதாநாயகிகளே இங்கே வந்து கிளாமராக நடிக்கிறாங்கல்ல படங்களில், நம்ம படங்கள்லேயே பெரிய நடிகர் படங்களே நடிக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த காலகட்டத்தில் அது அப்படி பார்க்கப்பட்டுச்சு. இப்போ வந்து சாதாரணமாக வந்து நம்ம கதாநாயகிகள் வந்து நடிக்கிறாங்கல்ல, அது கிட்ட இதே பேட்டர்ன் தான். அதுக்காக ரொம்ப ரொம்ப சப்ஸ்டாண்டர்டெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி நடிக்கல, படத்தில் ஒரு சீன் அப்படி சேர்த்து அது பீட்டு அதெல்லாம் வச்சு பெருசாக இல்லை, அது ஒரு எல்லை வச்சுருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட அந்த கிளாமருக்கும் ஒரு எல்லை வச்சுருப்பான், ஒரு குறிப்பிட்ட எல்லை வச்சுருப்பாங்க. இந்த லெவல் வர, ஏன்னா அது பிறகு உங்களுக்கு தியேட்டரில் போகும்போது அது பிறகு மக்கள் பார்க்கணும்ல, மக்கள் பார்க்கணும். பிறகு சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்குல்ல, இதை தாண்டி. ஆனால் இப்போ வந்துட்டு வெப் சீரிஸில் அதோட ரொம்ப மோசமாக இல்லை, அது பீப்புள் வந்து பார்த்து பழகிட்டாங்க ஆக்சுவலாக. அப்போ 2000 வந்து பார்த்தா லைட்டாக கிளாமராக வந்து அப்படியே பத்திரிகை வந்தால் கூட அது அப்படியே ஒரு ஆபாசம் மாதிரி நினைச்சு அப்படின்ற மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு சாதாரணமான ஒரு மேட்டர் ஆகிடுச்சு எல்லாமே. அப்படி ஆனதுனால அது இப்போ அவ்வளவு நெகட்டிவாக அந்த விஷயம் பார்க்கப்படுறது இல்லை. பட் அந்த டைமில் அதை பார்த்தாங்க. அந்த படங்களில் நடித்து ஷகிலா வந்து ஓரளவுக்கு அந்த சம்பாதிச்சிருப்பாங்க. பிறகு ஒரு ஏஜ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஏஜ் தாண்டி இப்படின்னு வரும்போது அப்படி கிட்டத்தட்ட அப்படி வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அப்படி இப்போ மலையாள ஃபீல்டில் ஆல்மோஸ்ட் அந்த அலை முடிஞ்ச பிறகு மலையாள படங்கள் இல்லை. தமிழில் வந்து பெருசாலாம் ஒன்றும் வரல. ஏதோ சில படங்களில் ஷகிலா நடிச்சிச்சு அவ்வளோதானே தவிர பெரிய ரவுண்டெல்லாம் வந்து அப்படியே என்ன அதிகபட்சம் ஷகிலான்ற பேர் எல்லாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு ஒரு நோன் நேமை வந்து கிரியேட் பண்ணி விட்டாச்சு. அது இப்போ காலங்கள் கடந்து ஓடி போனால் கூட ஒரு யோசிச்சு பார்த்தா ஒரு 12 லட்ச ரூபா போட்டால் 4 கோடி ரூபா கலெக்ட் பண்ணி கேரளாவில் வந்து ஒரு மிகப்பெரிய சரித்திரத்தை படைச்சிருக்குன்றது ஒன்று. மோகன்லால் மம்முட்டி படங்களே தியேட்டர் கிடைக்காம அவதிப்படுற அளவுக்கு ஷகிலாவினுடைய அலை கேரளத்தில் வந்து வீசி இருக்குன்ற ஒரு மேட்ரு இருக்கு இல்லையா. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் 2 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த அலை வீசினது. பெரிய அளவு வீசிச்சுன்றது ஒன்றுக்குல. நானும் வந்து அப்படியே கேரளாவுக்கு போகும்போது நானும்
நான் என்ன நமக்கு தெரிஞ்ச ஷகிலா வந்து இப்படி வந்து இப்போ இவ்வளோ போஸ்டர்களில் இருக்குது எங்கே பார்த்தாலும் அப்படின்னு நினச்சி நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்த்தேன். அப்போ நான் சொன்னேன் கேரளா பீப்புள் ஷகிலா இல்லை எனக்கு ஸ்கூலில் படிக்கும்போது தெரியும் அப்படிங்கும்போது, சார் ஷகிலா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெரியும், சின்ன பிள்ளை இருக்கும்போதே தெரியும், ஸ்கூலுக்கு போகும்போது அப்படின்னு பார்த்தா அவங்க அப்படியே அண்ணாந்து பார்த்தாங்க என்ன எல்லாரும். உங்கள் அனுபவங்களை எங்களோட மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி சார், வணக்கம்.